அடுத்த சாய் சித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் கிரைம் நாவல் மன்னனான எழுத்தாளர் ராஜேஷ்குமார். நம்ப மாட்டீங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷன் படிக்க ஆசைப்பட்றாங்க. இது வரைக்கும் நான் 1500 நாவல்களுக்கு மேலே எழுதியிருக்கேன். முதல் நாவல் 1980 எழுதினேன். கிட்டத்தட்ட 18 வருட காலத்திலேயே 1000வது நாவல் நான் தொட்டுட்டேன். கடந்த 56 ஆண்டுகளாக தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கின்ற ராஜேஷ்குமார் எழுத்துலகில் ஒரு சூப்பர் ஸ்டாராக வலம் வந்து கொண்டிருப்பவர். என்னோட நாவல்கள் யார் யார் படிக்கிறாங்கன்னு கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. வைஸ் சான்சலர் படிக்கிறார், டாக்டர்ஸ் படிக்கிறாங்க, லாயர்ஸ் படிக்கிறாங்க, போலீஸ் கமிஷனர் படிக்கிறார். ஒரு சித்தாள் கட்டிட வேலை பார்க்குறவங்க என்னுடைய வாசகிக்கும் போது மிகப்பெரிய பலமே அதுதான். 1500 நாவல்களையும் 2000க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் எழுதியுள்ள இவருக்கு உலகம் முழுவதும் லட்சக்கணக்கிலே வாசகர்கள் இருக்கிறார். திரைக்கலைஞர் சிலரோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற ராஜேஷ்குமார் ஒரு திரைக்கதை ஆசிரியராகவும் நாவல் ஆசிரியராகவும் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா சோஷியல் டாக். ராஜேஷ்குமார் இன்றைக்கு இந்த அளவு வளர்ச்சி பெற்றிருக்கிறார் அப்படின்னா அதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்திருக்காங்க? தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஓடி ஒருத்தர் இருந்தார், மீனாட்சி சுந்தரன் ஒருத்தர். 1967 அவர் என் கிளாஸுக்குள்ளே நுழைஞ்சு, இந்த வருஷம் நம்முடைய கல்லூரி ஆண்டு மலர் ஒன்று போட போகிறோம், அந்த ஆண்டு மலருக்கு யாராவது ஒரு சிறுகதை எழுதி கொடுங்க அப்படின்னார். எனக்கு பக்கத்தில் அவன் எப்போயும் என் கூட ஏதாவது சண்டை போட்டே இருப்பான். ஒரு பேர், அவன் பேர் பிரபாகரன். அவன் உடனே பத்திரிகை ஆசிரியர்களில் யாரோடெல்லாம் பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது? அதாவது நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த எழுத்துத்துறையில் இன்றைக்கு நீங்கள் மிகப்பெரிய சாதனையை செய்திருப்பதற்கு யார் யாரெல்லாம் காரணம்? குமுதத்தில் அட்டப்படைச்சிருக்கு வந்த உடனே, அது 1980ஆம் வருஷம் வந்த உடனே ராக்கி ரங்கராஜன் எனக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஒரு கட்டத்தில் எனக்கு கிரைம் கதை மன்னனுங்கிற ஒரு பட்டத்தையே கொடுத்துட்டாங்க. அதாவது எனக்கு தெரியாமே முதுகில் ஒரு குத்திட்டாங்க, கிரைம் கதை மன்னன் ராஜேஷ். ஆனால் எந்த காலகட்டத்தில் உங்களுடைய எழுத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சதா நீங்கள் நினச்சிங்க? அதாவது 1985 அப்போ எல்லா கதை எழுதிட்டு இருந்தேன். அப்போ சென்னையிலேருந்து அசோகன் குமுதம் ஆசிரியரான எஸ்ஏபி அண்ணாமலையை சந்திச்சிருக்கீங்களா? எஸ்ஐபி முதல் சந்தித்தது ஒரு தொடர்கதை குமுதத்தில் எழுதணும்னு சொன்னோம். அப்போது ஒரு தொடர் விஷயமாக ரஜினிகாந்தை சந்தித்த அனுபவத்தை சொல்லுங்கள். அதாவது நானும் நக்கீரன் கோபால் அவர் ஒரு நாள் கூப்பிட்டாரு. அவர் அண்ணன் தான் கூப்பிடுவார். அண்ணன் ரஜினி வச்சு ஒன்று பண்ணலாம் அண்ணன் அப்படின்னாரு. அவர் அதே மாதிரி நம்ம ராவுத்தர் கேப்டன் விஜயகாந்தோட ஃப்ரெண்டு 100 ஃபீட் ரோட்டில் அவருடைய ஆஃபீஸ் இருந்தது. என்னை ஒருத்தர் கூப்பிட்டாரு, நம்ம விஜய்க்கு நீங்கள் ஒரு படம் பண்ணணும், சர்ச்சை பண்ணிடலாங்க. நிறைய கதைகள் உங்கள் கதைகளை நான் கேட்கல. எழுத்தாளர் சுஜாதாவை சந்தித்து பேசியிருக்கீங்களா? ராணிமுத்து 300வது புத்தகத்தை நான் தான் எழுதுகிறேன். அப்போ பாராட்டு விழா நடந்தது. அப்போ போன உடனே எல்லாருக்கும் ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்தாங்க மேடையில். அதை வச்சுக்கிட்டாங்க. நான் வாசகர் வந்தார், கை அவர் கொடுத்துட்டேன். அதை இவர் மட்டும் வச்சுட்டு இருந்தார் கையில். நானும் அவர் பக்கத்துக்கு வந்துருந்தேன். திருமாவளத்து மேலே உங்களுக்கு கொஞ்சம் கோபம் இன்னி வரைக்கும் இருக்குது இல்லையா? இது முதல்ல ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா முக்தா சீனிவாசன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குற்றம் 23 அறிவழகன். அறிவழகன். அறிவழகன் வந்து அவன் வந்து என்னுடைய ரசிகர். அவர் வந்து எண்ணி 8 நாட்கள் அப்படிங்கிற தலைப்பில் என்னுடைய கிரைம் நாள் படித்தார். வீட்டுக்கு வந்தார். சார், இது செயற்கை கருத்தரிப்பு நிலையங்கள் நடைபெறக்கூடிய மோசடிகளை பற்றி நீங்கள் எழுதியிருக்கீங்க, இதை நான் பேஸ் பண்ணி எழுதுகிறேன், இது ஃபேமிலி சென்டிமெண்ட் க்ரைம் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன ஒரே வார்த்தை, கமல்ஹாசன் ரசிகர்கள் உங்கள் மேலே ஆத்திரப்பட்டாங்களா? இப்போல்லாம் போதை மருந்துகளை எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னு இனி வந்து வருங்காலத்தில் கிடைக்காது. இன்னும் கதையில் வந்து இது வந்து ஒரு சூடோ சயின்ஸ். இது வந்து நானாகவே உருவாக்குனது. பிற்காலத்தில் எப்படி வரப்போகுதுன்னா, இந்த மியூசிக் வந்து ஒரு போதையை கொடுக்கும். இந்த நியூரான்களுக்கு வந்து ஒரு போதையை கொடுக்குற மாதிரியான மியூசிக்கை, பரவச நிலைக்கு போவான். ஆமாம், பரவச நிலைக்கு போவான், ஒரு ஃபுல் அடித்த நிலைமைக்கு வருவான். இதை வந்து கெடுத்து. ஆனால் என்ன, அது இருக்கக்கூடிய ஒரே மைனஸ் பாயிண்ட்டு, அரசியல்வாதிகள் யாரையாவது சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சுதா? கலைஞர் வந்து கையால் வந்து கலைமாமணி விருது வாங்கினேன். 2010 எனக்கு வந்து கலைமாமணி விருது கொடுத்தாங்க. எனக்கு அந்த விருது கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. நான் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன். அதில் கீழே வந்து போயிட்டு இருக்கு, சா கந்தசாமி, நாஞ்சில் நாடன், ராஜேஷ்குமாருக்கு கலைமாமணி விருது அறிவிப்பு. என்னடா இது, நமக்கு வந்து அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கு மறுநாள் தான் எனக்கு வருது லெட்டர், உங்களுக்கு கலைமாமணி விருது கிடச்சிருக்குன்னு சொல்லி. அது யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராஜேஷ்குமாருக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை உண்டா? அதில் எல்லாம் வந்து எனக்கு முதல்ல நம்பிக்கை இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது, நீங்கள் விரும்பி படிக்கின்ற எழுத்தாளர்கள் யார் யார்? நான் ஜானகிராமனோட நான் முதல்ல படிப்பேன். எனக்கு மிக பிடித்த ஆசிரியர் வந்து கல்கி தான். இன்றைக்கு உலகமே பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மயமாயிட்டு இருக்கு. எழுத்தாளர்களை பொறுத்த வரைக்கும் இது எந்த அளவு சாதகம்னு நினைக்கிறீங்க?